السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. நண்பர்களே, சகோதரிகளே, இறைவனுடைய ஆலயத்தில் இறை நினைவை பெற, இறை தூதரின் பொன்மொழியை உணர நாம் யாவரும் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் என்ன எண்ணப்பாடோடு இந்த நிகழ்வாடலில் கலந்திருக்கின்றோமோ அந்த எண்ணப்பாட்டினை இறைவன் அறிகின்றான். இறைவன் அறிந்த வகையில் இறைவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நிரப்பமான கூலியை எனக்கும் உங்களுக்கும் நல்க வேண்டும் என்ற முதலாவது எனது பிரார்த்தனையை செய்து, ஈமானிய இல்லமும் ஈமானிய உள்ளமும் என்று வழங்கப்பட்டிருக்கிறது தலைப்பு. ஈமான் என்றால் என்ன? ஈமானிற்கும் உள்ளத்திற்கும் என்ன சம்பந்தம்? இல்லங்கள் என்றால் என்ன? ஈமானிற்கும் இல்லத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதாக விரிவாக இந்த தலைப்பை பார்ப்போமேயானால் அது வாரக்கணக்கில் அல்ல, பல நீண்ட நெடுகிய தலைப்பாக அமையப்படும். உங்களுக்கு நான் சுருக்கமாக விளக்க சில விஷயத்தை விரும்புகிறேன். இந்த உலகத்துல நம்ம வாழ இல்லம் என்ற ஒன்று நாம் எழுப்புகிறோம் என்றால், வெயில் மேல படாம இருக்கவும் மழை தண்ணி மேல விழாம இருக்கவும் தான் வீடாக ஆரம்பத்தில் இருந்தது. நமக்கு வீடு என்றாலே, வீடு என்கின்ற பதம் ஆரம்பத்திலிருந்து எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், வெயில் மேல் படாமல் இருந்து சுடு தெரியாமல் இருப்பதற்காகவும், மழை நீர் மேல்படாமல் இருந்து அதற்கு ஒதுங்கி அதன் மூலமாக சில நோய்கள் வரக்கூடாது என்பதற்காக ஒதுங்குகின்ற இடமாகத்தான் இல்லங்கள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு இல்லங்கள் பெருத்து விட்டது, உள்ளங்கள் சுருங்கி விட்டது. இன்னும் நீங்கள் எங்களை போன்ற கிராம பகுதிகளில் நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால், வீடுகளிலே ஓடு வீடு இருக்கும், நீண்ட வீடாக இருக்கும், முத்தம் இருக்கும், வாசலில் திண்ணைகள் போடப்பட்டிருக்கும். அது வீடு இல்லாதவர்களுக்கு மிக பெரும் உறைவிடமாகவும் அந்த திண்ணைகள் இருக்கும். இப்பொழுது வீடுகளில் எப்படி ஆகிவிட்டது என்றால், தனித்தனி ஒரு தன் மனதுக்கு ஏற்பாறு போல வீடுகள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. தெரியாதவர்கள் என்றால் கேட்டுக்கு வெளியே, கொஞ்சம் தெரிந்தவர்களாக இருந்தால் கேட்டுக்கு உள்ளே, இதைவிட கொஞ்சம் கூடுதலாக தெரிபவர்கள் என்றால் ஒரு வராண்டா இருக்கும், அதற்கு 4 சேர்கள் இருக்கும், அதற்கு முன்பாக கேட் இருக்கும், கேட்டு திறக்கப்பட்டு ஃபேனை கீழ் உட்கார வைக்கப்படுவார்கள். இன்னும் தெரிந்தவர்கள் என்றால் ஹாலுக்குள் விடுவார்கள். இன்னும் தெரிந்தவர்கள் என்றால் இல்லத்தின் மனப்பாங்குக்கேற்ப சிலர்களை நாம் வீட்டுக்குள்ளும் வெளியேவும் வர வைத்துக் கொண்டு இருக்கோம். ஆனால் இந்த உள்ளம் என்றைக்கு நம்மிடத்துல சீர்கெட்டு போச்சோ, இல்லம் பெரிதாக இருந்தும் நிம்மதி இல்லை. உள்ளம் சீர்கெடுது அப்படின்னா என்ன? இல்லம்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். இல்லம்னா வெறுமனையே அந்த காலத்துல எல்லாம் நாம நல்லா உழைக்க போயிருந்தோம். நம்முடைய மூதாதையர்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள். அசைய கொஞ்சம் பக்கவாட்டை சாக்கத்தான் ஒரு கூடாரம் போட்டு வைத்திருப்பார்கள். அதுதான் இல்லம். உள்ளம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா ஃபில் ஜஸதில் முضغة وإذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
உடலில் ஒரு சதை துண்டு, அந்த சதை துண்டு சீராக விடுமையானால் உடல் எல்லாமே சீராகிவிடும். அது சீர்கட்டு போய்விட்டது என்றால் உடல் முழுவதுமே சீர்கட்டு போய்விடும். ரசூலுல்லாஹ் என்ன அது? அலா வஹியல் கல்ப், அதுதான் இருதயம் என்றார். ஒருவனுடைய தோற்றம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது இறைவனிடத்தில் அற்பப்பதர். நீங்கள் அழகாக இருங்கள், அழகு அல்லாஹுக்கு தேவையில்லை. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் தான், அழகைத்தான் விரும்புகின்றான். உங்கள் அழகை பார்க்க அல்லாஹ் சொர்க்கத்தை தரவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். உங்களுடைய பணத்தையும் உங்க உருவத்தையும் அல்லாஹ் பார்க்கறது இல்லை, உங்களுடைய எண்ணங்கள், எண்ணத்தின் மூலமாக வெளிப்படுகிற செயற்பாடுகள், இதைத்தான் அல்லாஹ் கவனிக்கிறார். சரியா? இந்த உள்ளம் சீர்கட்டா உடல் முழுவதும் சீர்கட்டு போய்விடும் என்றால இந்த உள்ளத்தை எப்படி சரி செய்வது? இந்த உள்ளத்தை சரி செஞ்சுக்கிட்டா நம்முடைய இல்லம் சரியாய். உள்ளத்தை எப்படி சரி செய்யறது? உள்ளத்தை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்று திங்கிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, இன்னொன்னு தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கிங், தாட்ஸ். திங்கிங் அப்படிங்கிறதும் சிந்தனை சார்ந்தது தான், தாட்ஸும் சிந்தனை சார்ந்த ஒரே சொற்பிரயோகம், ஒரே பொருள் தருவதை போல இருக்கும், ஆனால் பாரிய வித்தியாசம் உண்டு. தாட்ஸை பொறுத்தவரையில நம்மால் அதை கட்டுக்குள் படுத்திக் கொள்ள முடியும். தாட்ஸ், இன்னைக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இது முடிஞ்சிட்டா அடுத்து என்ன வேலை செய்யணும், என்னென்னலாம் எனக்கு செய்ய தெரியும், என்னென்னலாம் செஞ்சிருக்கிற, இப்படியான அடுத்த யோசனைகள், அடுத்த ப்ரிப்பரேஷன்கள், இவைகள் யாவும் தாட்ஸ். இதை நம்மால ஒழுங்குபடுத்திக்கிட ஏழும். திங்கிங் ஒண்ணு இருக்கு, அது நம்ம கல்புல எவைகளெல்லாம் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அவைகள் சம்பந்தமில்லாத நேரத்திலும் சம்பந்தமில்லாத இடத்திலும் வந்து தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். அதை நம்மால் ஒரு கணமும் கட்டுப்படுத்த முடியாது. தாட்ஸை நம்மால் வரிசைப்படுத்தி கட்டுக்குள்ளாக்கி அதன் அடிப்படையில் நம்மால் நடக்க முடியும். திங்கிங்கை வைத்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, கட்டுக்குள் கூட அதை வரச் செய்திட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சில சஹாபாக்கள் ஒரு வசனத்தை கேட்ட பின்னால முட்டி போட்டவர்களாகவே அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நெருங்கி வந்தாங்க. என்ன வசனம்னா, இறைவன் உங்களது உள்ளத்தின் மூலமாக செய்கிற பிழைகளையும் என்ன ஓட்டங்களையும் கவனித்து உங்களை கண்டிப்பான் அப்படின்னு வசனம். சஹாபாக்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே நகந்து வந்து, யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் அவர்களே, உள்ளத்தின் மூலமாக நினைப்பதற்கெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? உள்ளத்தில் சில எண்ணங்கள் வருகிறதான், அதுக்கு பேர் தான் திங்கிங். தேவையில்லாதது. நம்ம நல்லவனா இருப்போம், வெளித்தோற்றத்துல நல்லவர்களா, பேச்சு நல்ல முறையில, உடை நடை பாவனைகள் யாவுமே சீராக இருக்கும். ஆனால் உள்ளத்தில் எல்லோருக்கும் சீராக இருக்குமானால் ஈமானில் உச்சபட்ச நிலையில் அடைந்திருந்த சஹாபாக்கள் அதை அஞ்சினார்கள். அவருடைய உள்ளத்தை குறை கூற எனக்கு தகுதி இல்லை, யாருக்கும் தகுதி இல்லை. உள்ளத்தை குறித்து பார்ப்பவன் அல்லாஹ் ஒருவனை. ஆனால் அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உள்ளத்தின் மூலமாக செய்கிற யோசிக்கின்ற அல்லது அந்த யோசனைகளுக்கும் அந்த துடைகளுக்கும் இறைவன் குற்றம் பிடிப்பானா? மீனாய் ஸல்லல்லாஹு பதில் தெரியல. ஏனென்றால் வஹி, அல்லாஹ் வசனத்தை அருளினான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. சட்டம் மாற்றப்பட்டது. நாசிக் மன்சூக் என்று சொல்வார்கள் குர்ஆனிய பாடத்தில். நாசிக் என்றால் ஏற்கனவே உள்ள விதி, மன்சூக் என்றால்
ஏற்கனவே இருக்கிற விதியினை வசனத்தின் மூலமாக மாற்றப்பட்டவை என்று பொருள். நாம் உள்ளத்தின் மூலமாக செய்கிற எண்ண ஓட்டங்களுக்கும் குற்றம் பிடிக்கப்படும் என்று சொன்னது இறை வசனம். அது இறை தூதரின் தோழர்களின் அந்த சம்பாஷணைக்கு பின்னால் மன்சூகாக மாற்றப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன விளங்குகிறது என்றா, இந்த திங்கிங்க நம்மளால ஸ்டாப் பண்ண இயலாது. இதை எப்படி நிப்பாட்ட இயலும்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வரணும்னு என்ன விரும்பி வர்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்கிறாங்க, வாப்பா எங்கன்னு சொல்லி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வாப்பா வெளியே போயிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு வெளியே போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எதை காட்ட வந்தாங்கன்னா, அவங்களுடைய இரு கரத்தை காட்ட வந்தாங்க. ஆயிஷாவே, இங்க பாருங்க என் கரத்தை. அங்கங்க நம்ம வீட்டுல காய்கறி நறுக்கும் போது வெங்காயம் அரிஞ்சு மீனை வெட்டி இப்படி செய்யும் போது நம்முடைய நுனிகள் எல்லாம் அந்த கோடுகளும் அப்படி பழுத்த காய்ப்புகளும் இருக்கும் அல்லவா, அது போன்ற காய்ப்புகளை காட்டுகிறார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. காட்டிட்டு சொல்றாங்க, என்னால ஏழையில ஏதாவது ஒரு அடிமை எனக்காக தர சொல்லுங்க எங்க வாப்பாட்டன்னு சொல்லி. உடனே உம்மா இல்ல வாப்பா இல்ல, இப்போ நீங்க போங்க, நான் வாப்பா வந்து சொல்றேன்னா அப்படி சொல்லி அனுப்புறாங்க. ஃபாத்திமா வீட்டுக்கு போறாங்க. போன பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. ஃபாத்திமா வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, கையை காட்டினாங்க. கையில படுக்க காட்சிய சில அடையாளங்கள் இருக்கிறது. எனவே உங்களிடத்தில் அடிமையை கேட்டாங்கன்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அடிமையை கூட்டிட்டு போகல, தன்னந்தனியே போகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகளார் வீட்டுக்கு போறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூட்டிக் கொண்டு போறாங்க. போற வழியில அலி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் கூட்டிட்டு போறாங்க. ஃபாத்திமா வீட்டுக்கு போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளக்க நுழையிறாங்க. ஃபாத்திமா ஃபாத்திமா இங்க வாங்க, இங்க உட்காருங்க பக்கத்துல. அலி இங்க வாங்க, நீங்க இந்த பக்கத்துல உட்காருங்க. இருவருக்கும் பக்கத்துல நெருக்கமா அமர்ந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. ஆனா ஃபாத்திமா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதை இத்தனை தடவைகளை நீங்கள் ஓதுங்கள் சொல்லிவிட்டார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், தந்தையை, நான் உங்களிடத்தில் கேட்டது அடிமையை, எனக்கு வேலை பார்த்து கரங்கள் எல்லாம் காய்த்து போய் இருக்கிறது, யா ரசூலல்லாஹ், எனக்கு அடிமையை தாருங்கள், எனக்கு ஒத்துழைப்பாக இருக்க எனது வீட்டு வேலைக்கா. ஒரு வார்த்தை சொல்லவில்லை. தந்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் தியரி இருக்கு. சைக்காலஜிக்கல் உளவியல் சார்ந்த ஒரு தத்துவம் இருக்கிறது. இதுல என்ன உளவியல் சார்ந்த தத்துவம் சொன்னா, இதுதான் நம்ம உள்ள கிடங்க சீர் செய்யறதுக்கு உண்டான வழி. குர்ஆன் என்ன சொல்கிறது? இல்லாஹி தத்மைனுல் குலூப், வசனம் சொல்லுது. இத பிராக்டிகல் ரீதியா அப்படி உணர்றது. ஒருவர் மூட்டை தூக்கி பாரமான வேலையெல்லாம் காலை முழுவதும் செஞ்சுட்டு வருவார். ஆனா வீட்டுக்கு வந்து அவர் பிள்ளை பார்த்து அந்த பிள்ளைகிட்ட ஒரு முத்தம் கொஞ்சி விட்டு அந்த பிள்ளையோடு கொஞ்சம் சம்பாஷணை விளையாட்டுகளை செய்து விட்டு உறங்க போகும்போது அவருக்கு எந்த வழியும் இல்லை. உடல் நிறைய வெளிகளை சுமந்து வருகிறார், வீட்டுக்குள் வருகிறார், பிள்ளைகளை மொக்கிறார், பிள்ளைகளோடு விளையாடுகிறார், பிள்ளைகளை விளையாடி முடித்துட்டு உறங்க போகிறார், நிம்மதியாக உறங்குகிறார். இங்க டேக் டைவர்ஷன் என்பதை போல இங்க சில டைவர்ஷன்களை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன தத்துவ ரீதியான உளவியலை சொல்லி கொடுக்கிறாங்க. உன்னுடைய வலி உன் கரத்திலோ அல்லது உன் உடம்பிலோ இல்லை, உன் உள்ளத்துல இருக்கு. இதனாலதான் எனக்கு வலிக்குதுன்னு உன் உள்ளத்துல இருக்கு. அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துறதுக்கு, வரிசைப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல மட்டும் சொல்லியிருந்தா அதுல நம்ம அலா பிதிக்ரில்லாஹ்வை பொருத்தி முடிச்சிருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
33 33 34 தடவை சொல்லுமான்னு சொல்றாங்க. முதலாவது யோசிங்களேன், எண்ணிக்கையே சொல்றாங்க. எண்ணிக்கைனா என்ன வரும்? நான் 34 தடவை சொல்லணும். சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். என்னுடைய எண்ணங்கள் டைவர்ஷன் செய்யப்படுது. நம்முடைய சிலர்கள் என்ன தொழுதாலும், என்ன நோன்பு நோச்சாலும், என்ன நலவுகளை செஞ்சாலும் நமக்கு திருப்பம் ஏற்படல, மன திருப்பம் ஏற்படல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றா, நீங்கள் தொழுவதின் மூலமாக மானக்கேடான செயல்களை விட்டு உங்களை தொழுது அப்புறப்படுத்துதுங்கிறான். அப்படி அப்புறப்படுத்தாம எவெல்லாம் கெட்ட செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான அவன்கிட்ட தொழுக வேலை செய்யல. அவன் தொழுகையில தொழுகிறத நிக்கிற என்ற சிந்தனை பாட அவனுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உளவியல் சொல்லி கொடுக்கிறாங்க. மாதிரி நீ சுப்ஹானல்லாஹ் என்ன 34 தடவை ஒரே சிந்தனையில இருக்காத, ஒரு சிந்தனையை மாத்து. 34 தடவை சொல்றியான்னு பாரு. இதுல நீங்க ஒருநிலைப்படுத்துறீங்க, உங்களுடைய விரலின் மீது உங்களுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்துறீங்க. 34 தடவை சொல்லணுமே செய்யறீங்க. 34 தடவை இல்லணும்ல, உங்களுடைய சிந்தனை டைவர்ஷன் ஆகுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க, இது வலி, உடல் வலியினால் வந்த சொற்பிரயோகம், கேள்வி அல்ல, உள்ளம் சார்ந்த வழி சார்ந்த விஷயம். இதனை இந்த உளவியல் மூலமாக திருத்தலாம். அதனால் தான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களுடைய உள்ளத்தை நீங்க அமைதிப்படுத்தணும்னா திக்ரி மூலமா. திக்ரி மூலமான என்ன? டேக் டைவர்ஷன், உங்களுடைய மூளைய திசை திருப்ப. சொல்ல புரியுதா? இது நிறைய விஷயங்களை பேசலாம், எல்லாத்துக்கும் அதுக்குள்ள போக இல்லைன்னா. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுடைய திங்கிங் ஒண்ணு வேணாம், சில பேர் மெஸ்மரைசிங் சொல்லுவாங்க, மாதிரியான ஒரு யூகங்கள் வரக்கூடிய ஒரு எண்ணம். இப்ப உதாரணமா நம்முடைய உள்ளம் நல்ல ஆரோக்கியமா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, ஒரு தடவை ஒரு 2 நிமிஷத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பொருளின் மீது கவனத்தை செலுத்தி பாருங்க. கவனத்தை செலுத்த முடியாது. யாருக்கு செலுத்த முடியாதோ அவங்களுடைய உள்ளங்கள்ல நிறைய கசம் சேர்ந்துட்டுன்னு அர்த்தம். ஒரு வாட்டி கண்ணை மூடி வீடு அல்லது பணம், இதை சார்ந்த வீடு, உதாரணத்துக்கு சொல்றேன், வீடு அல்லது உள்ளம், இது போன்ற விஷயம், ஒரு விஷயத்த சொல்லி அதை சார்ந்தே உங்களுடைய சிந்தனைகளை ஓட்டி பாருங்க. ஓட சம்பந்தமில்லாத சிந்தனைகள் எல்லாம் வரும். நம்ம நினைச்சது வேற, அங்க என்ன ஓட்டங்கள் வேற. அப்படின்னா கண்ணை மூடினாதான் நமக்கு வரக்கூடிய எல்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உறங்க போவதற்கு முன்பாக அதுக்கார்கள் அதிகமா செய்வாங்க ஏனைய நேரங்களை விட. அப்பதான் நல்ல முறையில தூங்கலாம். நமக்கு ஏன் நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா உள்ளம் படுத்துற பாடு. அதை சீர் செய்ய திக்ரு தான் வழிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவியல் ரீதியா சொன்னாங்க. இப்போ நீங்க நிறைய பேர், பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்க தான் உங்களுடைய வீட்டின் மகாராணிகள். ஆனால் இந்த மகாராணிகள் உங்களுடைய கணவரை மகாராஜாவாக நடத்துகிறீர்களா என்ற ஒரு கேள்வி இங்க நமக்கு வேண்டும். அதற்கு முன்பாக நான் மகாராணி தானா என்பதை சிந்திக்க குர்ஆனின் சில வசனங்கள் நமக்கு தேவை. உங்களுடைய உன்னதத்தை நீங்கள் புரிந்தால் உங்களுடைய எண்ணங்களையும் உள்ளங்களையும் யாராலும் அசைத்து பார்க்கிற இயலாது. ஏனென்றா உங்களை மார்க்கம் அந்த அளவுக்கு உயர்த்தி பேசு. ஓப்பனா சொல்ல போனா, இல்லா மஷா அல்லாஹ், ஆண்களை விடவும் பெண்களையே இறை தூதரும் இறைவனும் உயர்த்தி பாராட்டுகிறார். சில வசனங்கள் அதற்கு ஆதாரங்களாக கூற இயலும். அன்றைய காலத்துல சாக்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய தத்துவ ஞானி என்று சொல்லப்பட மக்களால் போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன், அவன் சொல்றா, விஷச்செடியில் முளைக்கிற அழகிய பழத்தை போல பெண், அந்த பழத்தை ருசித்து இறந்து போகிற குருவியை போலத்தான் ஆண்கள், பெண்கள் விஷச்செடிக்கு சமமானவன் என்று சொல்றார். ஸ்பெயின்ல 1500 சில்லறைகள்ல பெண் பெண் மனித இனம்தானான்னு ஆய்வு நடந்துச்சு.
யாராவது இறந்தா எப்படி சொத்துகளிலிருந்து இடம், பணம், நகை, பொருட்கள் எப்படி பங்கிட்டு கொடுக்கப்படுகிறதோ அதுபோல அடிமைகளையாக பெண்களை பங்கிட்டு கொடுப்பாங்க. அன்னைக்கு பெண்கள் இவ்வளவு இருக்காங்களா பங்கிட்டு. ஏன்னா பொருட்களாக பார்க்கப்பட்டாங்க பெண்கள். முன்னாடி அரபுல முதல் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல சிலர்கள் தலை குனிந்து கருமையான முகத்தோர் வல்ல வஜ்ஹுஹும் முஸ்வத்தா நல்லா சொல்றான். வல்ல வஜ்ஹுஹும் முஸ்வத்தா, கருமை நிறையில முகத்தை வச்சுட்டு முகத்தை ஏதோ பெரிய ஒரு அபத்தம் நடந்த மாதிரி தலையை குனிஞ்சு போவான். என்ன அப்படின்னு கேட்டா பெண் பிள்ளை பிறந்துட்டுங்க அப்படின்னு சொல்லுவான். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இன்னைக்கு சில பேரோட முதலாவது வாக்கியம் எப்படின்னு தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல அல்லாஹ் உங்களுக்கு அழகான நல்ல ஆம்பளை பிள்ளைய தரணும்னு துவா செய்யறேன், மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா வரணும்னு துவா செய்யறேன் அப்படின்னு சிலர்கள் சொல்லுவாங்க. எங்க ஊர்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. இல்ல மாஷா அல்லாஹ் இங்க எப்படின்னு தெரியல. முதல் பிள்ளை மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை வரணும். முதல் பிள்ளை பெண் பிள்ளை வந்துட்டா சரி அல்லாஹ் ரெண்டாவது பிள்ளை ஆம்பளை பிள்ளையா தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது பிள்ளை உண்டாயிட்டாங்கன்னா அல்லாஹ் இது உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா தரட்டும் நான் ஆதரவு வைக்கிறேன். ஆனா பொம்பளை பிள்ளையா பிறந்தா என்ன? இன்னைக்கே பொம்பளை பிள்ளை மூத்த பிள்ளையா பிறந்தா என்ன? பாப்பாக்காரர் சந்தோஷப்படுறாரு, ஆசைப்படுறாரு. என் மனைவி மூலமா எனக்கு அல்லாஹ் ஒரு பெண் பிள்ளை மூத்த பிள்ளையா தரணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மூத்த பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளை வரணும். இன்னைக்கு இருக்கு சில ஊர்கள்ல இல்ல மாஷா அல்லாஹ். ஆனா அது 1400 வருஷத்துக்கு முன்னாடி வல்ல வஜ்ஹுஹும் முஸ்வத்தா, கருமை நிறத்தை மூஞ்ச வச்சுக்கிடுவாங்க. உடனே அல்லாஹ் ஓங்கி பெரமண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்றா. முதலாவது சொல்றா யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூரா. ஆம்பளை பிள்ளைதான் முதல்ல வரணும்னு நினைச்சல்ல முதல்ல பொம்பளை பிள்ளைதான் உனக்கு ஹிபத்துன்னு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யஹபு லிமன் யஷாஉ இனாதன், பெண் பிள்ளைகளை உங்களுக்கு நாம் அன்பளிப்பாக தருகிறோம். இரண்டாவது ذுகூரா, ஆம்பளை பிள்ளைய உங்களுக்கு அன்பளிப்பாக தரணும். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னது ஒரு முட்டாள்தனமான முதுமொழி. ஆனா மார்க்கம் சொல்கிறது தலபல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். சிலது முஸ்லிமான் சொல்வார்கள். இதான் ஹதீஸ். கல்வியை தேடுவது என்பது ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணின் மீது கட்டாய கடமை. படிக்கலன்னா ஏன்னு ரொம்ப கேட்பான். திருமணம் முடிஞ்சிடுச்சா கணவனே நீ மனைவிடத்துல ஒழுங்கா நடந்துக்கோ. அவ சில பலகீனமான படைப்பாக படைக்கப்பட்டுக்கிறார், நீ கேர்ஃபுல்லா நடந்துக்கோ. அவகிட்ட ஒன்ன பெரிய ஆளா காட்டிக்கிடாத, ஒன்ன பெரிய ஆளா நடத்திக்கிடாத. வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப் ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, நீ அவளை வெறுத்தாலும் தெரியல. ஆரம்பத்துலாம் தேனு பழம் அப்படிலாம் சொல்றது உண்டு. ஆனா அடுத்த கட்டமா என்னென்னலாமோ திட்டுறதும் உண்டு. அது ஆண்களுடைய ஒரு மோசமான மறுபக்கம். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்க. வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப் ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, நீ அவளை வெறுத்தாலும் அவளை கண்ணியப்படுத்து. நீ வெறுக்கிற ஆனா கண்ணியப்படுத்து. வெறுக்கிறத காட்டாது, கண்ணியப்படுத்து. நீ ஏன் வெறுக்கிறன்ற கேள்வி இருக்குது, அதுக்குள்ள போகையில நீ வெறுக்காத அவளை நீ கண்ணியப்படுத்து. மகன் போய் கேட்கிறான், இறை தூதர் அவர்களே, நான் இந்த உலகத்தில் தோழமை பாராட்ட சிறந்த உறவு எதையா தூதர்? கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை உம்மாவை சொன்னாங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. ஆனா கடைசியில போட்டுட்டாங்க, பாப்பா வச்சுக்கோப்பா, பாப்பா வச்சு. சகோதரர்களே, இந்த அளவுக்கும் சகோதரிகளை இந்த அளவுக்கும் மார்க் உங்களை உயர்த்திருக்கு. எல்லா நிலைகளிலும் பல வசனங்களை இதற்கு ஆதாரமாக சொல்ல இயலும்.
ஆனா இந்த உணர்வு நம்ம அநேகர்கள் இடத்துல இல்லை. ஹிஜாப குறிச்சு பேசினா சிலர்கள் கேள்வி கேட்டா நம்மள இல்ல மாஷா அல்லாஹ் சிலர்களுக்கு பதில் சொல்ல முடியல. சிலர்கள் இப்ப பேசுகிறார்கள் இஸ்லாம் உங்களை பெண்களை கூண்டு கிளியா மாத்துது, உடையில போட்டு அடைக்குது அப்படிலாம் சொல்றாங்க. இப்ப என்ன கேள்வினா, என்ற 2 நிலம் இருக்கு. ஒரு தரிசு நிலம், இன்னொரு நிலம் என்ற நல்ல போகம் தருகிற பல விளைச்சல்களுடைய கனிவர்க்கங்களுடைய பழங்கள் பூத்து குலுங்குகின்ற ஒரு இடம் நிலம் இருக்கிறது. நான் எதில் முதலாவது வேடி போடுவேன் என்ற கேள்வி இருக்கிறது. எதில் நான் வேடி போடுவேன்? தரிசு நிலத்திலா? யாரும் வந்து அண்ட மாட்டார்கள். வேண்டுமானால் ஓடாத வாகனத்தை வேண்டுமானால் விப்பாட்டி விட்டு போவார்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் பழங்களும் காய்களும் கனிகளும் விலை மதிப்பில்லாத மரங்களும் அதற்குள் இருக்குமே, ஆனால் நான் அதை எவ்வளவு பாதுகாப்பாக வைக்க வேண்டும்? குர்ஆன் சொல்கிறது, زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. குர்ஆன் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல எல்லா இன்டீரியர் ஒர்க்ஸையும் சொல்றான். உங்களை உலகத்தை சும்மா படைக்கல, உலகத்தை ரொம்ப அழகான அலங்காரமா படைச்சிருக்கு. அதுல முதன்மையானது அந்நிசா, பெண்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அழகிய படைப்பாளன் சொல்கிறான், நான் படைத்ததில் அழகானது பெண்கள் என்பதாக. அப்போ உங்களைத்தானே அல்லாஹ் பாதுகாப்பா? உங்களை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை இல்லையா? தரிசா போட மாட்டானே, நீங்க தரிசு இல்லையே, உயர்ந்தவர்கள் அல்லவா, உங்களை பாதுகாக்க அரண் தேவை அல்லவா? சகோதரிகளே, அந்த அளவுக்கு வசனம் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, அடுத்ததாக பாருங்கள். அந்த காலத்துல வாப்பாக்காரர் ஒரு பிள்ளையை முடிச்சிருப்பார், திருமணம் முடிஞ்சிருக்கும். திருமணம் முடிஞ்ச பின்னாடி பாப்பாக்காரர் மரணிச்சிட்டா புள்ளக்காரன் நேரா போய் 2 மனைவி இருப்பாங்க. ஒரு மனைவி மூலமா பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பெரிய அளவுல இருக்கான்னு வைங்க. 2வது ஒரு திருமணம் முடிக்கிறாரு. முடிச்ச பின்னாடி கணவர் இறந்துறார், வாப்பாக்காரர் இறந்துறாருன்னா மூத்த தாரத்தினுடைய மகன் அவன் வாப்பாட மனைவி மேல துண்டை போட்டு அடுத்தது உனக்கு நான் தான் கணவன் சொல்லுவான். உடனே ரப்புல் ஆலமீன் அந்த கோரிக்கை ஏற்று உடனே வசனத்தை ஒலா தன்கிஹு மா நகஹாபாக்கும் மினன் நிசாஇ இல்லா மா கத் ஸலஃப் இன்னஹு கான ஃபாஹிஷதன் வ மக்தன் வ ஸாஅ சபீலா. உங்க வாப்பா முடிச்ச பிள்ளைல அவன் எப்படி பார்த்திருப்பான்? உன பிள்ளை மாதிரிலாம் நினைச்சனா நீ என் மேல துண்டு போட்டு ஆடு முடிக்கிற மாதிரி, ஆடு மாட விலை பேசுற மாதிரி என் மேல துண்டு போட்டு என்ன முடிக்க பாக்குறியா? அல்லாஹ் சொல்லுகிறான், மிக மோசமான செயல்கிறார். உங்களுக்கு ஒண்ணுன்னா அல்லாஹ் சும்மா இருக்கவே இல்லை. சகோதரிகளை நல்லா புரியுங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க அனுதினமும் சுக்ர் செய்யணும். ஏன்னா நீங்க உங்களை இந்த பெண்களை என்னோட தாய்மார்களை அந்த அளவுக்கு இலக்காரமா பார்த்த சமுதாயத்தை அன்னைக்கு ஒரு வார்த்தை இழுக்கா பேசிட்டா, நடவடிக்கை மோசமா இருந்துட்டா அல்லாஹ் உடனே வசனத்தை வலா தன்கிஹு மா நகஹாபாக்கும் மினன் நிசாஇ இல்லா மா கத் ஸலஃப். வாப்பாக்காரர் முடிச்சா நீ துண்டு போட்டு முடிக்காத. பெண்களுடைய கவலைக்கு குர்ஆன் மருந்து சொல்லுது. குர்ஆன் உடையில நிறைய விஷயம். அன்னைக்கு ஒரு கணவர் இருந்தா, இன்னைக்கு ஆண்கள்ல சில கயவர்கள் இருக்கிறாங்க, மனைவியை மிரட்டுவாங்க. நான் தலா போட்டுருவேன். இப்ப ஏதோ சுண்ணான் பேசிக்கிட்டு 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணத்தை வச்சு மிரட்டுறதும் நடக்குது. மிரட்ட சொல்லல உனக்கு அந்த வாய்ப்பை. நீ மூத்த தாரத்துல ஒழுங்கா கண்ணியமா நடந்தாலே அவங்களே உங்களுக்கு வழி விடுவாங்க. வழி விடுறீங்களோ இல்லோ மார்க்கம் இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு நீ முதல் தாரத்துல ஒழுங்கா நடக்கல, உன்னுடைய நடவடிக்கைகள் தெரியுது, உன் கூட்டுகள் தெரியுது. தலாக் விட்டுருவேன் பயப்படுத்துவாங்க. அன்னைக்கு உடனே நான் தலாக் விட்டுருவேன், நான் தலாக் விட்டுருவேன். எப்படி சொல்றதுன்னா, நான் தலாக் விடுவேன், நீ 3 மாசம் அந்த மாசக்கணக்கா இதா இருக்கணும், நீ இதா இருப்ப, இதால கொஞ்சம் தூரம் வந்தவொடனே நான் திருப்பி மீட்டிக்கிடுவேன், திருப்பி இதா இருப்பேன், திருப்பி மீட்டிக்கிடுவேன், திருப்பி தலாக், திருப்பி இதா, திருப்பி தலாக், திருப்பி இதா, இப்படியே சொல்லி உன் வாழ்க்கையை நான் சீரழிக்கிறானா இல்லையாப்பா? ஒரு சஹாபி அவரோட மனைவியை மிரட்டுறார். ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னா தெரியும் இல்லையா? வைதா தல்லது
இரண்டாவது அத்தியாயம் 631வது வசனம். وَإِذَا طَلَّقْتُمُ النِّسَاءَ فَبَلَغَ أَجَلُهُنَّ فَأَمْسِكُوهُنَّ بِمَعْرُوفٍ أَوْ سَرِّحُوهُنَّ بِمَعْرُوفٍ. ஒழுங்கா தலாக் விட்டா ஒழுங்கா தலாக் விட்டுரு. மீட்டணும்னா ஒழுங்கா கண்ணியமா முறையில மீட்டிக்கிடு. நீ وَلَا تُمْسِكُوهُنَّ ضِرَارًا لِتَعْتَدُوا, நீ அவர்களை இதை கொண்டு நோவினைப்படுத்தாத. ஒருத்தர தலாக் விட்டா நீ நீட்டிக்கணும்னா எப்படி சட்டம் கொண்டு வந்தது? அத்தலாக்கு மர்றத்தான், 2 தடவை தலாக், 3 தடவை தலாக். 3 தடவை நீ தலாக் சொல்லி காலம் முடிஞ்சிட்டு சொன்னா மறுமணம் முடிக்கணும். மார்க்க சட்டம் இறங்குது, மறுமணம் முடிக்கணும். அதாவது சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு பெறமண்ட ஆணுடைய அந்த ஆதிக்க புத்தியில பெறமண்டில் அடிக்கிற மாதிரி வசனம் சொல்லு. நீ வேணாம் விளையாடிட்டு இருக்க காரியம் இல்ல. நீ தலாக்கு விட்டுட்டா உன்னை திருப்பி அவளை மீட்டணும்னு நினைச்சு நீ துன்புறுத்த ஒன்னால் முடியாது. குர்ஆன் வசனம் நீ சாட்டுதுன்னா துன்புறுத்த முடியாது. மறுமணம் முடிக்கணும், இணையணும். இணைஞ்ச பின்னால அவன் விரும்பி தலாக்கு விட்டானா உனக்கு முடிஞ்சு போச்சா? எந்த ஆணுடைய என்ன பாட்டாவது உதிக்குமா? சொச்சோ உரைக்கும் அவனுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரைக்க வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக பாருங்க, இன்னைக்கு குர்பானி கறி கதை தெரியும் உங்களுக்கு? குர்பானி கறி கதை, குர்பானி கறி கதை நான் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ குர்பானி நேரம் வந்துட்டு அப்படின்னா அந்த சமயத்துல ஏத்த வீட்டுக்காரன் ஆடை இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் ஆடை இருப்பான். இவன்ட 1/4 கிலோ கறியை அவனுக்கு கொடுப்பான், அவன்ட 1/4 கிலோ கறி இவனுக்கு கொடுப்பான். ஏழைக்கு கடைசி வரைக்கும் போவாது. பணக்காரனே உண்டு தின்னு மகிழ்ந்து ஆகிட்டு நல்லா இருந்து சூப்பரா இருந்து சொல்லி அன்னைக்கு குர்பானியை முடிச்சு அந்த காலத்தை ஐயாமத்து ஸ்ரீகளாம் முடிச்சு. அந்த மாதிரி அந்த காலத்துல எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரன் முடிச்சிருவான், பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள பிள்ளைய எத்த கடை முடிச்சிருவான். எப்படி முடிப்பானா, அந்த பெண்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, மதிப்பு இருக்குது, அவன்கிட்ட அனுமதி கேட்கணுமே எல்லாம் கிடையாது. எப்படி முடிப்பானு சொன்னா மஹரம் கிடையாது, மஹரம் கொடுக்க மாட்டானோ. இங்கே அங்க மாத்துறது, அங்கே நீங்க மாத்துறது. ரப்புல் ஆலமீன் அதுக்கு வசனத்தை இருக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஹில்லு லக்கும் அன் தரிது நிஸா கரஹா வலா தஅபுதுஹுன்ன லிதத்ஹபு. பெண்களுக்கு மன பொருத்தம் இல்லாம அவங்களை நீங்க முடிக்க கூடாது. பெண்களை மனுஷி அந்த ரீதியில கூட பார்க்காத சமுதாயத்துல பெண்களுக்கு மனம் இருக்கிறது, அவங்களுக்கான உணர்வு இருக்கிறது, அவங்களுக்கான விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை கேட்டு முடிச்சு கூடுறா அப்படின்னு வசனம் சொல்லு. அப்போ கண்ணியப்படுத்துது இல்லையா? எத்தனை பக்கம், எத்தனை சுப்ஹானல்லாஹ். அடிமை பெண்களை அன்னைக்கு டீ கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, சில பேர் வற்புறுத்துவாங்க. அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், وَلَا تُكْرِهُوا فَتَيَاتِكُمْ عَلَى الْبِغَاءِ. காசுக்காக தேவைக்காக நிர்பந்திச்சு உங்க அடிமை பெண்களை நீங்க வற்புறுத்தாதீங்க. வற்புறுத்துவது என்பது மோசம். அது மோசமானது. அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிருவான், உங்களை அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்படி நிர்பந்தப்படுத்துறவங்க. சகோதரர்களே, இந்த அளவுக்கு மார்க்கம் உங்களை கண்ணியப்படுத்த. இந்த கண்ணியத்தை நாம உணரணுங்கிறத ஏன் உங்ககிட்ட சொல்றோம் தெரியுமா? வீட்டுல சிலர்கள் பெண்கள் நினைக்கலாம், இல்ல மாஷா அல்லாஹ் நாங்க தாழ்ந்தவங்க மாதிரி, ஆண்களை விட நாங்க தாழ்ந்தவங்க. அதற்கு வசனத்தையும் ஆண்கள் சில சமயத்தில் தூக்கி வீசுற மாதிரி சொல்வார்கள். الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض. மார்க்கம் தெரிஞ்சவர்கள் என்ற போர்வையில சொல்லலாம். الرجال قوامون على النساء. மறுமையில உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு இந்த ஒரு வசனம் போதும். அட பெண்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய செலவினங்களை முறையாக கொடு. ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்ட்ஸ், இதை குறித்து தான் சொல்லுது அந்த வசனம். ஆனா இவன் நினைச்சுக்கிட்டான் ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, அடிமைப்படுத்து, பெண்களை தாழ்த்து. எந்த இல்லத்தில் இது வருமோ அந்த இல்லத்தில் உள்ளங்கள் சீர்கடும். அந்த சமயத்தில் உங்கள் உள்ளம் வளம் பெற, நலம் பெற, சுகம் பெற உங்களை இறைவன் எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார் என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள். உங்கள் உள்ளம் சீராகும். உங்களின் மூலம் உங்கள் இல்லத்தை அல்லாஹ் சீராக்குவார்.
நீங்கள் உங்களை என்றைக்கு தாழ்த்திக் கொள்கிறீர்களோ, உங்களுக்கு என்னைக்கு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்ற அந்த தாழ்வு மனப்பாங்கு இப்போ வருதோ, அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இல்லத்திலும் சுபிட்சம் வராது, உள்ளத்திலும் சுபிட்சம் வராது. அதுக்காக பெருமை அடித்து நடக்க சொல்லவில்லை. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற உணர்வை மதித்து நடங்கள். உங்களுக்கு சொன்ன கடமைகளை புரிந்து நடங்கள். உஹது யுத்தத்துல ஒரு சஹாபிய பெண்மணி வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட. பெரிய ஒரு சம்பவம், நீண்ட ஒரு சம்பவம். பாருங்க, அவங்க பேர் என்ன? உம்மு உமைரா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு உமைரா ரலியல்லாஹு அன்ஹா. தைரியத்தை பாருங்க. உம்மு உமைரா உஹது யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் வாய்ப்புன்னு எல்லாம் கொண்டு வராங்க. சஹாபாக்கள் எல்லாம் அன்சாரிகள் எல்லாம் சல்லடையாக்கப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இதை வச்சு தாக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ஒரு சஹாபிய பெண்மணி, வெறுமனையே ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய வந்த பெண்மணி களத்துல இறங்குறாங்க. வேகமாக ஒரு குதிரை வீரன் வாளை தூக்கி கொண்டு இறைத்துடைய தலையை கொய்து விடலாம் என்று வேகமாக வருகிறார். உம்மு உமைரா ரலியல்லாஹு அன்ஹா அதை பார்க்கிறார். களத்தில் இறங்குகிறார்கள். பக்கவாட்டில் அவருடைய கணவர் மற்றும் மகன் அரவணைத்துக் கொண்டார். ஆனால் அவருடைய அரவணைப்பை அந்த பெண் எதிர்பார்க்கவில்லை. வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை வேகமாக வெட்ட வருகிறார். இவர்கள் வாளை தூக்கினவுடன் குடும்பத்தார்கள் பார்த்துட்டார்கள். பெரிய குடும்பம் அல்ல, கணவன் மற்றும் பிள்ளை, மகன். வெட்ட வருகிறான். அல்லாஹ்வுடைய தூதரை மறித்து கத்தி எடுத்து அவரை வெட்டி கீழே தட்டினார்கள். அதுல அந்த எதிரினுடைய வாள் உம்மு உமைரா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு தோல் பட்டையினுடைய பிற்பகுதியில் ஆழமா பதிஞ்சிருது. மரணம் வரையிலும் அந்த காயம் அவங்களுக்கு இருந்தது. உம்மு உமைரா ரலியல்லாஹு அன்ஹா தட்டிட்டு உடனே எந்திரிச்சு மகனை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்துக்கோன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அரவணைச்சு பாதுகாக்கிறான். கை துண்டிக்கப்படுது, கை வெட்டப்படுது. வெட்டப்பட்ட உடனே உம்மு உமைரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த கைய சீர் செஞ்சுட்டு, வாப்பா கூடாரம் பக்கத்துல இருக்குன்னா நல்லபடியா ரெஸ்ட் எடுத்துட்டு பத்திரமா வாங்க, இல்ல வீட்டுக்கு போய் நல்ல ஒரு குடிபானம் குடிச்சிட்டு நல்ல ஜூஸ் சாப்பிட்டுட்டு வாங்கலாம் சொல்லலடா. எந்தி அல்லாஹ்வுடைய தூதரை திருப்பி போய் பாதுகாட்டான்னு சொல்ல நிக்கிறாரு. முடியல அவரால. உம்மு உமைரா ரலியல்லாஹு பக்கத்துல நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹி சொல்றா, உம்மு உமைரா வேணாமே, போங்களேன் வீட்டுக்கு, ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க, வேணாம் அப்படி சொல்ல. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அவங்க கேட்டது, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், எனக்கு ஒரே ஒன்றை மட்டும் எங்களுக்கு வாக்களியுங்கள். அந்த சமயத்திலும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் எவ்வளவு நெருக்கமாக இப்பொழுது இருக்கிறேன், உங்கள் பக்கவாட்டில் நெருக்கமாக இருக்கிறேன் அல்லவா, என் மகன், என்னுடைய கணவர் இப்படி இருக்கிற நெருக்கமாக, இது போல நாளை மறுமையில சொர்க்கத்துல உங்களோட இருக்க தெரியுமா, உங்களோட இருக்கிறதுக்கு ஒரு துவா செய்யலாம், வேற எது வேணாம் யார சொல்லலாம். நீங்க நினைக்கிறாள் ஒரு நன்மையை செஞ்சுட்டா என் பேர் கல்வெட்டுல வரும்னு நினைக்கிறான், பேஸ்புக்லயாவது வரும்னு நினைக்கிறான், வாட்ஸ்அப்லயாவது வரணும், அல்ல செய்தி பேப்பர்லயாவது வந்துடணும்னு நினைக்கிறான், ஸ்டேட்டஸ்ல வருமானு அடிக்கடி தொடர்ந்து பார்த்துக்கிறான். ஆனா அவங்க அதெல்லாம் கேட்கல. அவங்க கேட்டது, யா ரசூலல்லாஹ், உங்க அருகாமல் சொர்க்கத்துல இருக்கிற எனக்கு இந்த எண்ணப்பாடு உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, உங்க உள்ள மட்டும் இல்லைங்க, நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் பரக்கத். இந்த எண்ணம் அல்லாஹ்வுடைய அப்பட உங்களுடைய ரஃபீக் இல்ல இல்லையா, உயர்ந்த தோழர். அது யாருக்குத்தான் கிடைக்கும்? இந்த உன்னத எண்ணப்பாங்க இருக்கக்கூடியவர்களுக்கு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரமேந்தி துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த நெருக்கத்தை இந்த உம்மு உமைரா குடும்பத்திற்கு மறுமையில் என் அருகாமையில் தான். உடனே துஆ கேட்டாங்க. இது போது யா ரசூலல்லாஹ், அஸ்மா பின்த் அபீ பக்கர் இரவுமானா என்ன செய்வாங்க தெரியுமா? வீரப்பெண்மணி வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க, ஒரு குருவாலை எடுத்துக்கிட்டு எவனாவது என் வீட்டு வாசலுக்குள்ள வந்து என் வீட்டுல திருட வந்தான் வை, இந்த வாளுதான் அவனுக்கு பதில் சொல்லணும், வயிற்ற கிழிச்சுதான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வீரப்பெண்மணி அஸ்மா பின்த். இந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன் தான் அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஹிஜ்ரி 24ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு.
ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கிளர்ச்சியாளராக இருக்கிறார். மதினமாவை சுத்தி கிளர்ச்சி படை சூழ்ந்து இருக்கிறது. அப்துல்லா பின் ஜுபைர் பெரும் படையோடு நிற்கிறார். மதினமா மலைக்குன்றில் ஒரு கிளர்ச்சியாளன் கொடியை நாட்டி அப்துல்லா பின் ஜுபைருக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். அந்த கூட்டத்திற்கு எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த அப்துல்லா பின் ஜுபைருக்கு பின்னால் நிற்பவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவ்வளவு பேரை நாங்கள் முடிப்போம் என்று சொல்லி மலை கீழே இறங்கிறார். பயத்துல அப்துல்லா பின் ஜுபைருக்கு பின்னால் நின்ற அநேகர்கள் ஓடி போய் அவங்க படையில சேர்ந்துக்கிட்டாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அம்மாவை பார்க்க போறான். கண்ணு தெரியாது, கண்ணு மங்கள். கடைசியா பார்த்தானவன் சஹாபி போனா, அம்மா உங்கள்கிட்ட ஒரு அறிவுரை கேட்க வந்தேன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கிளர்ச்சி பட மதினமா நகரத்தை சுத்தி நிக்குது. என்னோட சில பேர் இருந்தாங்கம்மா. இப்படி மலைக்குன்று மேல ஒருத்தன் ஏறி கூவுனா உடனே அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டாங்கம்மா. இப்ப எங்கட சொற்பமானவர்கள் தான் என்னோட இருக்காங்கம்மா. இப்ப நான் என்ன செய்ய? இரண்டு வாய்ப்பு தான் அவங்க தர்றாங்க. ஒரு வாய்ப்பு என்னன்னா, அம்மா நான் அவங்களோட சேர்ந்துட்டேன்னு வைங்க, பால்லாம் கீழே போட்டுட்டு அவங்களுக்கு சரணடைஞ்சிட்டேன்னு வைங்களேன், பல ஊர்களையும் எனக்கு ஆட்சி செய்வ வாய்ப்பு தந்து பொண்ணும் பொருளும் நிறைய வழங்குவார்கள், செழிப்பாக வாழலாம். ஆனாமா அவனை நான் மறுத்தன்னா என்ன கொடூரத்திலும் கொடூரமாக கொள்ளுவார்கள். என்ன செய்யட்டுன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு நான் புதிதாக சொல்ல போவதில்லை. அவங்க சொன்னாங்க, அப்ப ஆட்டை அறுத்த பின்னாடி கைமா போட்டா என்ன, கொத்துக்கறி போட்டா என்ன, துண்டு துண்டா வெட்டினா என்னவாப்பா? ஆட்டை அறுத்த ஒரு வட்டி தானே அறுக்கிறாங்க, வழி அவ்வளவுதானே. பாபா போன மோந்துக்கிடணுங்கிறாங்க. பாப்பா உம்மானா உண்மையான தாய் அப்படித்தான். கொஞ்சம் மகனுடைய பிரிவை முத்தத்தோடு தான் சம்பாஷணை செய்து கொள்வார். ஒரு அழகிய தாய் மோந்து கொள்ள வேண்டும் என்று அரவணைக்கிறாள். அரவணைக்கும் போது கேடயங்களும் தலைக்கவசமும் தட்டுப்படுகிறது, உரையப்படுகிறது. உடனே தள்ளிவிட்டு அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அப்போ உங்களுக்கு எதுக்கு கேடயம்? அல்லாஹுடைய வீரனுக்கு எதற்கு பாதுகாப்பு? அல்லாஹ் அல்லவா பாதுகாப்பு? கலட்டி தூக்கி எறி. உன்னை பின்தங்க வைப்பதற்கு இந்த கேடயமும் இந்த தலைக்கவசமும் ஒரு காரணியாக அமைந்து விடக்கூடாது. கலட்டி தூக்கி எறி. எப்படி வந்தார்கள் தெரியுமா? அப்துல்லா பின் ஜுபைர் சொன்னதை போல கொத்துக்கறி போட்டு குதிரைக்கு மேல படுக்க போயிட்டு அனுப்பப்பட்டார். அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அப்பொழுதும் கூட அழுகவில்லை. வீர மரணம் அடைந்து விட்டான் எனது மகன் என்று பெருமிதம் கொண்டார். சுப்ஹானல்லாஹ். உம்மாடி 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 நம்மட இந்த ஈமான் எந்த ஈமான அது ஒண்ணுமே இல்லையேங்கிற மாதிரி என்ற சிந்தனை வரும். இது கதைகள் அல்ல, வரலாறு. இந்த வரலாறுகளை யோசிக்கிற அளவு கூட எனக்கு ஈமான் இல்லை. இந்த வரலாறுகளை யோசிக்கிற அளவு கூட ஈமான் இல்லை எனக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. சகோதரிகளே, இந்த அளவுக்கு அந்த அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஈமான் இருந்தது. உம்மு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, யா ரசூலல்லாஹ், நம்ம பிள்ளைய தாடி வைக்க கூட விட மாட்டோம் இல்லையா? வேலை போயிருடா, தாடிய வழி என்ன கிளம மாதிரி கிளடு மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டு இருக்க. இல்ல மாஷா அல்லாஹ், சில பெண்கள் இருக்கிறாங்க, நல்ல பெண்கள். சில பெண்கள் தாடியை வளர்க்க விட மாட்டா. கணவன்மாரோ கொஞ்சம் தாடியை வளர்த்துட்டா அதுக்குன்னு ஒரு நடிகன் பேரையோ அல்லது வேற ஒரு பாடகன் பேரையோ வைத்து அவனை மாதிரி கேவலமா இருக்கிறீங்க, கொஞ்சம் தாடியெல்லாம் கொஞ்சம் ட்ரீட் பண்ணி ஒழுங்கா ஒரு வயசு நல்ல வயசு மாதிரி இருங்க, வயசான மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தாடியை கூட இழக்க நமக்கு மனம் வரையில. ஏன்னா நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் இல்லை, அதனால் இல்லத்திலும் அல்லாஹ் இருக்க மாட்டான் இல்லையா? உள்ளத்தில் அல்லாஹ் இல்லை, அதனால் அந்த வார்த்தை ஒரு அஸ்மா பின் அபீ பக்கர் நம்ம உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், உம்மு ஹாரிஸா இப்ப எங்க இருக்கிறார்? மரணிச்சிட்டாங்க, போர்ல மரணிச்சிட்டாங்க. உம்மு ஹாரிஸா இப்ப எங்க இருக்கிறார்? யா ரசூலல்லாஹ், இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று, அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா
இதை நினைச்சு என் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷப்பட்டே நான் மரணிப்பேன். ஒரு கால் நரகம் என்று சொல்லல, வாயில நரகம் வரையில ஒரு கால் மாற்றமாக அமைய பெருமையானால் யார் ரசூலல்லான்னு சொல்லும் போதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னுகி ஃபில் ஜன்னah, உன் மகனா சொர்க்கத்துல இருக்காங்கம்மா. கண்ணில் அழுதுகிட்டே போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது போதும் அல்லாஹ்வுடைய தூதர், இது போதும். எத்துணை நபர்களுக்கு இந்த ஈமானிய உள்ள இந்த அளவு வேணாம், எனக்கும் இந்த அளவு இல்லை, இதுல ஒரு ஓரளவு இந்த பிள்ளையினுடைய இந்த விஷயம், மார்க்கத்தினுடைய இந்த விஷயத்தினால் நான் இந்த இழப்பை இழந்தேன் என்று ஏதேனும் ஒரு இழப்புகள் நம்மிடத்தில் உண்டா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவு ஈமானிய பலம் இருக்கிறது. ஈமானிய பலம் இல்லைன்னா நம்முடைய ஒரு இல்லத்துல மட்டும் எப்படிங்க ஈமானிய பலம் வந்துடும்? அப்படி இருந்தாதானே இல்லம் சீரடியும். இல்லையே. சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலுஹு. இது போல நிறைய வரலாறுகள். சிலர்கள் சொல்லுவார்கள், வீடு விசாலமாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த வீடு விசாலமாக இருப்பது அல்லாஹ்வுடைய அருள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 4 அருள்கள் கிடைத்தால் உலகத்தில் உள்ள எல்லாமே கிடைத்தது மாதிரி. ஆனா அந்த வீடு விசாலமா இருக்குதுன்னு சொன்ன உடனே அவன் இன்னைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. ஏதோ நிரந்தரமா வாழ்ற மாதிரி கோட்டையா கட்டி வச்சுக்கிறான், நிரந்தரமா வாழ்ற மாதிரி. பெருசா கெட்டதான் பரக்கத்து நினைக்கிறான். அளவுல பெருசு இல்லை. அளவுல பெருசுங்கிறது பரக்கத்து இல்லை. நீ வீட்டுக்குள்ள வந்தா உனக்கு நிம்மதி வருதான்னு பாரு. சில பேர்லாம் வெளியவே தங்கிடுறான், மாப்பிள்ளமாரெல்லாம் வெளியே தங்கிடுறான். சில பேர் வீட்டுக்கு வரமாட்டான். எனக்கு எங்க நிம்மதி அப்படிமா உடனே. ஆனா அவன் போனாதான் அங்க நிம்மதி இல்லைங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் வெளியே எல்லாட்டையும் சொல்லிட்டு இருக்கிறது எப்படின்னா, வீட்டுல போனா அவன் நிம்மதி இல்லை, அதை அவ சொல்றா, இது இதை சொல்றா, பையன் அதை சொல்றான், பையன் அதை போட்டு உடைக்கிறான், இதை போட்டு உடைக்கிறான். எது அமைதி, எது சந்தோஷம்? அட நீ போனாதான் காட்டு கூச்சல் கத்திக்கிட்டு இருப்பாங்கிறது அவனுக்கு தெரியாது. நீ போனாதான் கத்த ஆரம்பிக்கிறத நீ போன பின்னாடிதான். அது ஏன் அந்த இடத்துல அது இல்ல, நான் வச்ச பொருள் அங்க இல்ல, இது இங்க இல்ல, நீ என்ன வேலை செய்யறா, அது செய்யறா, இது செய்யறா. வந்துட்டியாயா, எப்பதான் வந்தியா? இவ்வளவு நேரம் என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருந்தேன். இதுக்கு மாற்றமாவும் நடக்குது. நம்ம நம்மளை பெருசா நினைச்சக்க கூடாது. மாற்றமாவும் சில வீட்டுல இருக்குதா, என்ன மாற்று கருத்து இல்லை. போன உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். நம்மட வீட்டுல நிம்மதி இருக்கணும்னா நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில செட் பண்ணிடணும். ஆனா அந்த முறைப்படி நம்ம செய்யறோமான்னா கேள்வி குறித்தான். இவ்வளவு சிறப்பு உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த சிறப்பை உணர்ந்து நீங்க அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சிறப்பை உணர்ந்தீங்கல்ல, இவ்வளவு கேட்டீங்களே, இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு கண்ணியம். இதுக்காக நீங்க என்ன, நான் என்ன செஞ்சுக்கிறேன், என் தங்கச்சி என்ன செஞ்சாங்க, எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு என்னை பத்தி தான் நான் பேசுறேன், உங்களை பத்தி பேசுற தகுதி இல்லை. அதனால பெரியவர்களே, சகோதரிகளே, தயவு கூர்ந்து உங்களுடைய சிறப்பை எண்ணியாவது இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்களேன். இல்ல, உங்க சில பெண்கள் கூடிட்டாலே ஏதோ ஒரு குடும்பம் அங்க சீரழியதுன்னு அர்த்தம். சில பெண்கள் கூடிட்டாங்கன்னா ஒரு குடும்பம் அங்க காலி முடிய போகுதுன்னு அர்த்தம். 4 பெண்கள் செலவு இல்லா மாஷா அல்லாஹ். சிலருக்கு நாங்க பாக்குறோம், 4 கம்மாமாரும் சேருவாங்க. 4 கம்மாமானா ஒரு தெருவுல 10 சிசிடிவி இருக்கும். உங்க ஊர்ல இன்னைக்கு மாஷா அல்லாஹ் கோயம்புத்தூர்ல அவ்வளவு சிசிடிவி ஒவ்வொரு முக்குக்கும் இருக்கிறத பார்த்தேன். ஆனா அங்க சிசிடிவி எல்லாம் தேவையில்லை. வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, வீட்டு வளவுன்னு சொல்லுவாங்க. வளவுனா தோட்டம், வீட்டுக்கு பின்னாடி வளவு, காடின்னு சொல்லுவாங்க, நிலம். அதுல பழங்கள், கனி, காய் எல்லாம் வளர்ப்பாங்க. அந்த வீட்டு வளவுல என்ன நடக்குன்னு தெருவில் உள்ள கம்மாவுக்கு தெரியும். அந்த 4 சிசிடிவி கேமராவும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அங்க ஏதோ ஒரு தலை அங்க உருள போகுது. அந்த தெருவுல ஒரு பலாய் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படி சிலர்களுடைய பேச்சு அப்படிதான். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, நான் கூடுற சபையில
அல்லாஹ் மட்டும் பேசுறேன், அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளை பேசுறேன், மத்த எவனையும் பேசுறேன்னு சொல்லுங்க பாப்போம், ரொம்ப குறைவுதான். மகரீபு தொழுது முடிச்சோன்னு சில பெண்கள் அப்படியே வீட்டுக்கு வருவாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படியே வீட்டுக்கு வருவாங்க. நாங்க ஆரம்பத்துல மகரீப் தொழுது எங்க வீட்டுல எல்லாம் பக்கத்து வீட்டுலாம் என்ன செய்யும், உடனே குரானை தந்துருவாங்க. அங்க ஊதுபத்தி எரியும், பக்கத்துல ஊதுபத்தி மனமெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். உடனே டிவி எல்லாம் ஆஃப் பண்ணப்படும். கிதாப நம்ம எஸ்என்ன குரான் இருக்கும், 5ஆம் களிமா 6ஆம் களிமா அந்த களிமாக்கள்லாம் ஓதி தந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு ஏதாவது வந்தவுடனே குரான் போட்டு விளையாட போகும் அப்படின்றது. இவங்க வருவாங்க, இருக்கிற நன்மை இன்னைக்கு அவங்க என்னென்ன நன்மையை செஞ்சாங்களோ எல்லாத்தையும் கழுவி குடிச்சு கழுவி பத்திரமா காய வச்சு எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. அவ்வளவும் அடுத்தவும் பழக்கம். யோசிச்சு பாருங்க, நம்ம கூடுனா மார்க்கத்தை பத்தி பேசுறோமான்னு யோசிச்சு பாருங்க. பேச்ச உங்க வீடுகள்ல இல்லம் வளம் பெற நலம் பெற சுகம் பெற இறை சிந்தனையை உரமிடுங்க. இறை சிந்தனை உரமிட்டு இருக்கிறோமா? வெறுமனையே சுவற்றில் பதாகைகளாக இருக்கிறது. ஆயத்துல் குர்சி இருக்கிறது, ஆமன ரசூல் இருக்கிறது, இவைகளெல்லாம் இருக்கிறது. ஹாதாமின் ஃபத்லி ரப்பி எல்லாம் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அது உங்க உள்ளத்துல இருக்கா? இல்லத்துல இருக்கு. எல்லாமே வார்த்தை சோக்கில் எல்லாமே இருக்கிறது. உள்ளத்தில் அல்லாஹ் ஆயத்துல் குர்சி ஓதுங்க, அல்லாஹு அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு இல்லாஹு சொல்லுங்க. ஹய்யு ஹய்யு அடுத்தது கய்யூம் லா. இப்படிதான் ஆயத்துல் குர்சி நிலைமையே இருக்கு. அப்படியே ஓதுனாலும் தஜ்வீதை வச்சு அடிச்சு அதுல வசனத்துல எல்லாம் அப்படி நசுக்கி அப்படி ஆயத்துல் குர்சியை ஓத முடியாத அளவுக்கு ஓதிடுவாங்க சிலர். ததுதுதுஹு அப்படிம்பாங்க. ததுதுதுஹு தஃபுதுஹு ததுஹுதுஹு சினதன் வலா நாம் இல்ல. மாஷா நீங்க அந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியே போனா பிள்ளைகளை தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் சூரத்துல் அந்த தபாரக்கல்லதி இந்த ஜுஸூல 6 முதலாவது ஜுஸு முதலாவது சூரத்துல் முல்கா அந்த வசனத்தை ஆரம்பத்துல இறுதியினுடைய சில வசனங்களை ஓதிதான் வீட்டை விட்டு அனுப்புவாங்க. அந்த பழக்கம்னா இன்னைக்கு சுபஹானல்லாஹ் இல்ல. பழக்கம் பேசணும்னா அடிச்சு வெளியே பத்திடுவாங்க பிள்ளைகளை. பழக்கம் பேசணும், பெரிய ஆள் பழக்கம் பேச வரக்கூடாது, புரியுதா? என்ன பெயர் அங்க வராத கிட்ட பெரியாள் பழக்கம்னா என்ன பழக்கம்? அடுத்தவனை கழுவி குடிக்கிறது தான். அடுத்த வீட்டு பழக்கத்தை பேச போறாங்க, சின்ன புள்ள கேட்டுறக்கூடாது. இது எதுக்கு? இந்த இந்த அசிங்கமான செயல் எதுக்கு? வேணாமே. யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தூய்மையான அமலத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இல்லையா? உங்களுடைய தூய்மையான அமலத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உங்களுடைய கலப்படம் இருக்கிற அமல்களை அல்லாஹ் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்க வாழ்நாள்ல நான் என் வாழ்நாள்ல வச்சுக்கோம், என் வாழ்நாள்ல நான் தூய்மையா செஞ்ச அமல் சொற்ப அற்பம் தான் இருக்கும். அது அல்லாஹ் அப்படியே பத்திரமா சேமிச்சு வச்சிருப்பான். நான் வேற ஒருத்தனை பத்தி நான் பேசுனேன்னு வைங்களேன், அவனுடைய அந்தரங்கத்தை புறமாவோ அவதூறா பேசுனேன்னு வைங்களேன், எந்த பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கிற அந்த தூய்மையான அக்மாருக்கு நல்ல அமல நாம எந்த செக்லையும் சைன் பண்ணாம எந்த ஏடிஎம்லையும் மிஷின்ல போட்டு பணம் எடுக்காமலேயே நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த சுத்தமான அக்மாருக்கு நன்மை அப்படி அவன் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். இது அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனும் சொல்லுகிற விஷயம். அப்ப யோசிச்சு பாத்துக்கிறேன். உங்க வீட்டுல தயவு செஞ்சு அடுத்தவன் பழக்கத்தை பேசாதீங்க. உங்க நன்மையை நம்ம ஏன் நன்மையை நான் பாதுகாக்கணும், உங்க நன்மையை நீங்க பாதுகாக்கணும். அப்படி நம்மளோட பாதுகாப்பா இருக்க நன்மை எதுவும் இருக்கான்னு யோசிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் உள்ளம் இல்லம் வளம் பெற நலம் பெற உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சரி செய்ய, உங்களுடைய உயர்வை மார்க்கம் சொல்கிற உயர்வை உணர்ந்து அதற்காக நீங்கள் என்ன தியாகத்தை இந்த மார்க்கத்திற்காக ஏதேனும் ஒரு சிறு தியாகத்தை செய்திருக்கிறோமா என்பதை புரிந்தால் உங்களுடைய இல்லமும் உள்ளமும் நிச்சயமாக வளமும் நலமும் பெறும். அப்படியான வளம் பெறுகிற உள்ளமாகவும் இல்லமாகவும் எனது உள்ளத்தையும் எனது இல்லத்தையும் உங்களது உள்ளத்தையும் உங்களது இல்லத்தையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். मुजीबुर रहमान भाई, मुजीबुर रहमान भाई,
கேள்விகள் கேட்கணும். சரி.